ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆளி விதையோட பயன்களை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆளி விதை ப்ரௌன் நிறத்தில் தான் இருக்குங்க. இந்த ஆளி விதையில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. இது ஏன்னா இந்த ஆளி விதையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆரோக்கியம் மற்றும் ஏராளமாக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்ற இந்த ஆளி விதையை நாம் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா பொடி செய்து கூட நாம் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா முளைக்கட்டை வச்சு கூட நாம் சாப்பிட்லாம். இந்த ஆளி விதையை பொடி செய்து அல்லது முளைக்கட்டை வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ஆளி விதையோட மருத்துவ குணங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதய நோய் இருக்கிறவங்க, இதய நோய் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லோருமே இந்த ஆளி விதையை டெய்லியுமே சாப்பிட்றதுனால இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே நம்மளை தீண்டாமல் பாதுகாத்து நாம் கொள்ளலாம். இந்த ஆளி விதையை நைட்டில் ஊற வச்சு மறுநாள் காலையில் இதை வேக வச்சு சுண்டல் மாதிரி நம்ம தாளித்து சாப்பிட்றதுனால இதயத்தை நம்மளால் பாதுகாக்க முடியும். மேலும் மூளைக்கும் ஒரு சக்தியை தரக்கூடியதாக இருக்கும். பக்கவாதம் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த ஆளி விதையை தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா பக்கவாதம் பிரச்சனையிலேருந்து பாதுகாத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் டெய்லியுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு நாம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கும். சிறுநீரகமும் ஆரோக்கியமாக பாதுகாக்கப்படும். சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியுமே ஒரு கையளவு இந்த ஆளி விதையை சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலால் அவஸ்தைப்படுறவங்க டெய்லியுமே ஆளி விதையை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து பெருங்குடல் அனைத்தையுமே இலக்கி வெளியேற்றிவிடும். அதே போல் சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகாமல் இந்த ஆளி விதை நம்மளை பாதுகாக்கும். இந்த ஆளி விதையை சாப்பிட்ட பிறகு தேவையான தண்ணி நாம் குடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுவே மலச்சிக்கல் வாயு தொல்லை உருவாகிறதுக்கு காரணமாக ஆயிடும். சில பெண்களுக்கு ஹார்மோன்கள் குறைபாட்டினால முடி கொட்டுதல், உயிர் அழுத்த, இரத்தம், மன உளைச்சல் இந்த வியாதிகள்லாம் நமக்கு வரும். ஹார்மோன்கள் பிரச்சனை இருக்கிறதுனால அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும். அதனால் நம்மளுக்கு உடலுக்கு தேவையான அளவு நம்ம ஹார்மோன்கள் நம்ம உடலை அதிகரிக்கிறதுக்கு நாம் என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆளி விதையில் ஹார்மோன்களை அதிகரிக்கிறதுக்கு நாம் இதை சாப்பிட்லாம். குறிப்பாக ஆளி விதையில் மாதவிடாயை கூட ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு மருத்துவம் அதில் இருக்குது. அதே சமயம் நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய வயிறு வலி, தலைவலி, பதற்றம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட இந்த ஆளி விதைகள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆளி விதையில் மார்பக புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் இதெல்லாம் செயல்படும் திறன்கள் எதிர்த்து செயல்படக்கூடிய திறன்கள் இந்த ஆளி விதைகளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நாம் இதை பயன்படுத்துறது புற்றுநோய் நம்ம உடலில் வராமல் தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும். இதை வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா பொடி செஞ்சு கூட நாம் இதை சாப்பிட்டுக்கலாம். பெண்களுக்கு ஏற்படும் ஒழுங்கற்ற இந்த மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய வயிறு வலி எல்லாமே போக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை செயல்பாடுகளையும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 100 கிராம் ஆளி விதையில் 37 கிராம் நல்ல கொழுப்பு, 28 கிராம் நார்ச்சத்து, 530 கலோரிகள் நிறைந்த சக்தி, 20 கிராம் புரதம் இது எல்லாமே இந்த ஆளி விதைகளில் நிறைந்திருக்கிறது. அதனால் நம்ம உடலுக்கு ஒரு சுறுசுறுப்பை கூட தரக்கூடிய சக்தி இந்த ஆளி விதைகளுக்கு இருக்கிறது. இந்த 3 சத்துக்களுமே முதல்ல இரத்த குழாய்களை நல்லா சுத்தம் செய்து கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்ற நமக்கு உதவுகிறது. நாம் சாப்பிடக்கூடிய சில உணவுகளில் ஒமேகா 3 நார்ச்சத்தும் இருக்கின்றன. அதனால் லிக்னன்ஸ் கிடையாது, ஆளி விதையில் மட்டுமே இது உண்டு. ஒரு கையளவு விதையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பவுடர் போல் நைஸாக அரைத்து கொள்ளலாம். இந்த பவுடரை ஒரு காற்று புகாத ஒரு அளவில் ஒரு டப்பாவில் நம்ம தனியாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு துண்டு இஞ்சியையும் நம்ம இடித்து நம்ம வைத்துக்கொள்ளலாம். ஒரு டம்ளரில் மோர் எடுத்துட்டு அந்த மோரில் இந்த அரைத்த ஆளி விதை பவுடரை அதில் நம்ம ஒரு ஸ்பூனு கொஞ்சம் இடித்து வச்சுருக்க இந்த இஞ்சி இது எல்லாமே நல்லா கலந்துட்டு இந்த மோரை டெய்லியுமே காலையில் நாம் சாப்பிட்டக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து
இந்த மோரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு உடல் எடை வந்து குறையக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த ஆளி விதை பொடியை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம தண்ணி வந்து அதிகமாக குடிக்கிறது நம்ம உடலுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆளி விதையில் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள், இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் நாம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.